மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் தான். ஆனா, செலவு அப்படிங்கிறது சொல்லவே வேண்டியதில்ல. அது வந்து தலைக்கு மேல போய்க்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். சிச்சுவேஷனுக்கு சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு சைலன்ட்டா ஒரு சப்போர்ட் இருக்கிற மாரி நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற கோல்டு மட்டும் தான். எமர்ஜென்சி வந்தாலும் சரி, ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் சரி, இல்ல ஃபியூச்சர் பிளான் எதுக்காக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ற ஒரே விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற அந்த கோல்டு மட்டும் தான். அதுதான் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலாக்சேஷன். ஸோ, இன்னைக்கு நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தா, கோல்ட எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் சில டிப்ஸ் வந்து பார்க்க போறோம். வெல்கம் பேக் டூ ஜெயாஸ் லைஃப். ஏன் வந்து தங்கம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு தேவைகள் வந்து ஃபியூச்சர்ல வரலாம். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரலாம். இல்ல அப்படின்னா, மிடில் கிளாஸ்ல இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு எமோஷனல் ஃபீல் வந்து அட்டாச் ஆயிருக்கும் அந்த கோல்டு கூட. நான் 1 பவுன் தங்கமாவது எடுத்துற மாட்டேனா? 1 கிராம் கம்மலாவது வாங்கிற மாட்டேனா? அப்படிங்கிற ஒரு எமோஷனல் டச் அது கூட இருந்துகிட்டே இருக்கும். நம்மளால வந்து லேண்டுக்கோ, இல்ல ஹவுஸ்க்கோ அவ்ளோ அஃபோர்ட் பண்ண முடியலைனாலும், கொஞ்சம் நம்ம எட்டி பிடிக்கிற தூரத்தில இந்த கோல்டு இருக்கிறதுனால, அதன் மேல கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஈர்ப்பு ஜாஸ்தியாவே இருக்குது. இத வந்து ஃபியூச்சர்ல நம்ம மெடிக்கலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸோட எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா அன்எக்ஸ்பெக்டடா என்ன செலவு வருதோ, எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கிற விஷயம் அப்டின்னா, அது வந்து கோல்டா தான் இருக்குது. எத்தன பேரு நம்ம வீட்ல இருக்கிற கோல்ட வந்து எல்லா டைமும் ஏதாவது ஃபங்ஷன்னா நான் போட்டு போறேன்னு சொல்றவங்க வந்து கைவிட்டு எண்ற மாரி தான் இருப்பாங்க. ஏன்னா, நம்ம அத வச்சிருக்கிறதே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டிசைன் கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. பல நாள் அது பேங்க்ல இருக்கிற மாரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ, இருந்தாலும் அது மேல இருக்கிற ஒரு ஈர்ப்பு வந்து நம்மளுக்கு குறையவே இல்ல. ஏன்னா, எனக்கு அது இருந்தா இன்னும் கொஞ்சம் சேஃப்டியா நான் வந்து கான்ஃபிடென்ட்டா இருப்பேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்டிங்கம்போது, மத்தவங்ககிட்ட கையேந்தி நிக்கிறதுக்கு பதிலா நான் பேங்க்ல வச்சு அத யூஸ் பண்ணிக்குவேன் அப்டிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அது குடுக்குது. ஸோ, அதனால தான் வந்து மிடில் கிளாஸ்ல இருக்கிற எல்லாத்துக்குமே கோல்டு அப்டிங்கிறது வந்து அ அத வந்து நம்ம வாங்கியே ஆகணுங்கிற ஒரு இது எமோஷனல் அட்டாச் வந்து அது கூட இருந்துகிட்டே இருக்குது. சரி, எப்படி சேவிங்ஸ ஸ்டார்ட் பண்றது அப்டின்னா, மாசம் மாசம் ரூ. 500 எடுத்து வச்சா கூட நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேவிங்ஸா தான் அது இருக்கும். குட்டி குட்டியா வருஷத்துக்கு 1 கிராம் அந்த மாரி வாங்குனாலும் கூட, நம்மளோட குழந்தைகளுக்கு 21 வயசு ஆகும்போது நம்ம ஸ்டார்ட்டிங் 0 வயசுலேருந்து சேர்த்த ஸ்டார்ட் பண்ணோம்னா, நம்மளுக்கு ஒரு 21 கிராம் அந்த மாரி வந்து வரும். ஒரு 2 1/2 பவுன் அந்த மாரி வந்து நம்மளுக்கு சேரும். இது வந்து நம்ம மொத்தமா எடுப்போம் அப்டின்னா, அது நம்மளுக்கு இடையில வந்து காசு இருக்கு. நம்ம திடீர்னு 1 பவுன் எடுக்கிறோம்னு சொன்னா, அத விட சந்தோஷமான விஷயம் வேற எதுவும் இருக்க போறது கிடையாது இல்லைங்களா? ஸோ, பணம் அப்படிங்கிறது வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்க போகுது. அதாவது கோல்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு குட்டி டப்பா வச்சு டெய்லியும் ரூ. 10 ரூ. 20 நம்ம ஏதாவது செலவு பண்ணுவோம். அத ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட காசு அதுக்குள்ள போட்டு வச்சாலும் கூட, 3 மாசத்துக்கு ஒரு சாரி ரூ. 1500லேருந்து ஒரு ரூ. 3000 வரைக்கும் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அமௌண்ட்ட ஒரு ஜுவல் ஸ்கீம் மாரி ஒண்ணு போட்டு, அதில வந்து நம்ம டெபாசிட் பண்ணி வச்சோம் அப்டின்னா, அது கூட நம்மளுக்கு பெனிஃபிட் தான். வெறும் 50, 20, 30 இது எல்லாம் கூட நம்மனால சேவிங்ஸ் பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம ஃபியூச்சருக்கு ஹெல்ப் பண்ண போறதுன்னு நம்மளுக்கு புரிய போறதுக்கே ரொம்ப நாள் ஆயிரும். ஏன்னா ரூ. 10 தானே, ரூ. 20 தானே அப்டின்னு சொல்லிட்டு அலட்சியமா விட்றதுனால தான் நம்மகிட்ட எந்த ஒரு சேவிங்ஸுமே இருக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு ரூபாய்க்கும் நம்ம வந்து ஒரு ஒரு வேல்யூ, ஒரு ஒரு மதிப்பு நம்ம குடுத்தா, அத வந்து அந்த மாரி பார்த்தோம் அப்டின்னா மட்டும் தான் நமக்கு வந்து காசு பணம் சேரும். சும்மா இது எப்படி சாத்தியம், அது எப்படி சாத்தியம்னு பேசுறவங்க மத்தியில இந்த வீடியோ வந்து போச்சு அப்டின்னா, எந்த ஒரு பயனுமே கிடையாது. டிப் நம்பர் 3 வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது இப்பலாம் சீட்டு நம்ம நகை கடையில போட்டோம்னா 11 மாசம், 12வது மாசம் அவங்களே வந்து ஒரு போனஸ் பாயிண்ட் மாரி நம்ம கட்டுன அமௌண்ட் அவங்களே பே பண்ணி நமக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் இல்லாம டிஸ்கவுண்டோட நெறைய ஷாப்ல வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அத விசாரிச்சு நம்மளுக்கு எது கம்ஃபர்டபிள், கன்வீனியன்ட்டா இருக்கோ எல்லா ஸ்கீமும், அதுல வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல வந்து ₹500லேருந்து ₹1000லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாரி ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட மணியும் வந்து சேஃபா இருக்கிற மாரி இருக்கும். ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நம்மள வச்சுக்கிட்ட மாரியும் இருக்கும். இந்த மாரி சொல்லிக்கிட்டே போலாம். நெறைய விஷயங்கள். தங்கம் வந்து வாங்க மாட்டோமா அப்படின்னு இருக்கிற ஒரு கனவுக்கு, ஒரு குட்டி குட்டியா சேர்த்து 1/2 கிராம், 1 கிராம் வாங்குறதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு அச்சீவ்மெண்ட். அத வந்து அனுபவிச்சிருக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க வாங்குன தங்கம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலு, அது நீங்களே சம்பாரிச்சு உங்களோட காசுல வாங்குனது எவ்வளோ ஹேப்பிய குடுத்துச்சு அப்படிங்கிறத நீங்க கீழ வந்து கமெண்ட்ல சொன்னீங்கன்னா, மத்தவங்களுக்கும் மோட்டிவேட்டா இருக்கும். 4த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்பலாம் டிஜி கோல்டு அப்படின்னெல்லாம்
சொல்றாங்க. நம்ம ஃபோன்லயே 50, 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே போலாம். அதுல வந்து 24 ஃப்யூர் கோல்டு வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாரியெல்லாம் சொல்றாங்க. அந்த ஸ்கீம் பத்தி எனக்கு பெருசா தெரியல. ஆனா வந்து இந்த மாரி பேப்பர் கோல்டு இந்த மாரி எல்லாம் நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நமக்கு லாக்கரும் வேணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, சேஃப்டி டென்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இருக்காது. நம்ம வந்து ஃபோன்லயே வந்து சேர்த்து வச்சுக்கிற மாரி தான் இருக்கும். 5த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு இடிஎஃப்பும், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற மாரி இருக்கு. இது வந்து அ ஸ்டார்ட் பண்றது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம்ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுல வந்து மேக்கிங் சார்ஜும் இல்ல, வேஸ்டேஜும் இல்ல. கோல்ட் பிரைஸ் இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா, அதாவது கோல்டு பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டைரக்ட் பெனிஃபிட் வந்து நம்மளுக்கே வந்து கிடைக்கும். 6த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதையெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணலாம்? ரெகுலரா எக்ஸ்பென்ஸ் அண்ட் கோல்டு சேவிங்ஸ எப்படி வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். டெய்லி எக்ஸ்பென்ஸ வந்து நம்ம ட்ராக் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு நம்ம பணம் எங்க போகுது, எவ்வளோ செலவு பண்றோம், எங்கெல்லாம் மிச்சம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வீக்கெண்ட் எல்லாம் வெளிய போறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்லயே செஞ்சு சாப்பிடுற மாரி மந்த்லி ஒரு ₹1000 கூட இதனால நம்ம சேர்த்த முடியும். அதாவது ட்ராக் பண்ணி பண்ணணும் அப்படின்னா, நம்மளால ₹1000 வந்து சேர்க்க முடியும். எமர்ஜென்சி அதாவது இதனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, எமர்ஜென்சிக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கம்மியான வட்டியில வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து பெண்களுக்கு வந்து நல்லாவே குடுக்கும். ஃபியூச்சர் பிளானுக்கு ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு லைஃப்க்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தங்கம் அப்படிங்கிறது வந்து வீணா போற பொருள் கிடையாது. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான். கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணாலே ஒரு பெரிய மாற்றம் வந்து நம்மனால பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ப்ளீஸ் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சைட்ல ஹைப் இருக்கும். அதையும் ஆன் பண்ணிக்கோங்க.